காலிஃபிளவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வெயிட் குறைக்கிறதுக்கும் சரி, சத்துக்கள் நிறைய இருக்கிறதுலயும் சரி, நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுலயும் சரி, காலிஃபிளவர் பெஸ்ட் உணவு. இப்படிப்பட்ட காலிஃபிளவரை பத்தினா இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ் இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இத பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. சில காய்கறியில மாவு சத்து அதிகமா இருக்கும். அதை நம்ம ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹை ஸ்டார்ச் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காலிஃபிளவர் அப்படிங்கிறது லோ ஸ்டார்ச் வெஜிடபிள், அதாவது மாவு சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. காலிஃபிளவரை லோ கேலரி, லோ கார்ப்ஸ், லோ ஃபேட், இப்படி எல்லாமே லோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட இல்லாம நீங்க ஒரு கப்பு நிறைய சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறு நல்ல ஃபில்லிங்கா இருக்குமே தவிர கேலோரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப முக்கியமா நம்ம உடம்புல செரிமானத்தை அதிகமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காலிஃபிளவருக்கு நிறையவே இருக்கு. நம்மளோட லோ கார்ப், கீட்டோ, பாலியோ இதுலலாம் வந்து புரோட்டீன், ஃபேட் சாப்பிடும்போது நம்மளுக்கு செரிமானம் ஆகுமா அப்படின்னு டவுட் இருக்கப்ப இந்த காலிஃபிளவரோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். ஏன்னா செரிமானத்தை அதிகப்படியா தூண்டுறதுக்கு இந்த காலிஃபிளவர் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, எல்லாமே லோனா அப்ப இதுல என்னதான் மேடம் இருக்கு அப்படின்னா, ஃபைபர் ஒரு 100 கிராம்லயே 2-2.5 கிராம் அளவுக்கு ஃபைபர் சத்துக்கள் இருக்கு. இந்த ஃபைபரை இன்சால்யபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். இன்சால்யபிள் அப்படின்னா தண்ணியில, நம்மளோட உடம்புல இருக்கிற தண்ணியில கரையாது. இது கரையாம இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டூல்ஸ், அதாவது மலத்துக்கு வந்து நல்ல ஒரு பல்க் கொடுக்கும். பல்க் கொடுக்கறதுனால ஈஸியா மோஷன் பாஸ் ஆயிடும். அதோட இல்லாம நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு இது ஒரு நல்ல உணவாகவும் இருக்கும். சோ நல்ல பாக்டீரியா பெருகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நல்ல பாக்டீரியா இருக்கிறது நம்மளோட வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அதோட இல்லாம இதுல இருக்கிற ஃபைபர் உணவுகள், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஏற்றம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ வந்து இது ரிவர்ஸ் பண்ணுது. இதனால நம்மளோட செல்கள், நல்ல செல்கள் அழியாம இருக்கு, கேன்சர் வராம தடுக்குது அப்படின்னு ஸ்டடீஸ்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மள இது இளமையா வச்சிருக்க முடியும். இதோட விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகம் இந்த காலிஃபிளவர்ல. அதாவது ஒரு நாளைக்கு தேவையான 85% விட்டமின் சியை வந்து இந்த ஒரு கப் காலிஃபிளவர்லயே நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. சோ விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாம கொலாஜன் அதோட அளவுகளையும் ஜாஸ்தி பண்றதுனால நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கிறது, கனெக்டிவ் டிஷ்யூ அதாவது ஜவ்வுகள் தேய்மானம் இல்லாம பாத்துக்கிறது, தசைகள் தேய்மானம் ஆகாம பாத்துக்கிறது, இந்த மாதிரி இதுல இருக்கிற விட்டமின் சி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதோட இல்லாம விட்டமின் கே அதுவும் இதுல நிறைய இருக்கு. சோ இந்த விட்டமின் கே வந்து நம்மளோட எலும்புகள் வலுவாக்குது. இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்கிறதுனால நம்மளோட ரத்த திசுக்களும் வந்து ஈஸியா உருவாக்க முடியுது. கோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து வந்து கிட்டத்தட்ட முட்டைக்கு ஈக்குவலா இந்த காலிஃபிளவர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கோலின் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்மளோட மெமரி பவர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த கோலின். அது மட்டும் இல்லாம நம்மளோட தசைகள் திரும்பி ரிப்பேர் ஆகி வர்றதுக்கும் இந்த கோலின்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இருக்கிற ஃபைபரும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நம்ம ரத்தத்துல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவுகளை சீரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இதனால நம்மளோட பிளட் பிரஷர், ஹார்ட் ஹெல்த் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த காலிஃபிளவர். லோ கேலரி, மாவு சத்தும் லோவா இருக்கு, ஃபேட்டும் லோவா இருக்கு, ஆனா வயிறு ஃபில்லிங்கா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸை இது கம்மி பண்ணுது. சோ இந்த மாதிரி பிசிக்கலாவும் நம்மளோட வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதனால வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து தாராளமா இந்த காலிஃபிளவரை சாப்பிடலாம். யாரு சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ரத்த கட்டி ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு சில மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்க, சாப்பிட்ட உடனே மோஷன் போகக்கூடிய டைஜஷன் பிரச்சனை இருக்கவங்க, காலிஃபிளவருக்கு அலர்ஜி ஏதாவது இருக்கு அப்படிங்கிறவங்களும் இதை தவிர்த்துடலாம். தைராய்டு பேஷண்ட்ஸ் காலிஃபிளவரை சாப்பிடலாம். இதை பத்தி தனியாவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணாலும் நீங்க போய் பார்த்து டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த காலிஃபிளவர் சமைக்கும் பொழுது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம வந்து அப்படியே கொதிக்க கொதிக்க, ஏன்னா அதுல வந்து பூச்சி எல்லாம் இருக்கும், நம்ம வந்து அப்படியே கொதிக்கிற தண்ணியில போடணும் அப்பதான் அந்த பூச்சி எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி காலிஃபிளவரை சமைக்கும் பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தண்ணிக்குள்ளார முக்கி அந்த காலிஃபிளவரை வந்து சமைக்கிறோம் அப்படின்னா அதுல உள்ள சத்துக்கள் பாதிக்கு பாதி போயிடும், நம்மளுக்கு கிடைக்காது. அதுல உள்ள சத்துக்கள் மேக்சிமம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 3 வகையான குக்கிங் தான் அதுக்கு பெஸ்ட். ஒன்னு ஸ்டீம் பண்றது, இன்னொன்னு சட்டியில அப்படியே ஸ்டர் ஃப்ரை பண்றது, இன்னொன்னு மைக்ரோவேவ் குக்கிங். சோ இந்த 3 வகையான குக்கிங் தான் பெஸ்ட். அப்ப எப்படி மேடம் நம்ம கிளீன் பண்ணாம எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னா, எப்படி கிளீன் பண்ணலாம் இந்த காலிஃபிளவர் அப்படின்னா, ரன்னிங் வாட்டர், அதாவது டேப் திறந்து விட்டு அந்த வாட்டர், கோல்டு வாட்டர் வருது இல்லைங்களா, அதுல வந்து நல்லா கையை வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டு, வேணும்னா வினிகர், 1 பார்ட் வினிகர் 3 பார்ட் தண்ணி அந்த மாதிரி ஒரு பேசின்ல வச்சுட்டு அதுல வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் இந்த காலிஃபிளவரை சோக் பண்ணிட்டு, காலிஃபிளவரை வந்து நல்லா சின்ன சின்ன பூவா கட் பண்ணி அதுக்கப்புறம் சோக் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்புறம் நல்லா கையிலேயே தேய்ச்சி நீங்க கழுவலாம். ஓடுற தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு போதும். இந்த கிளீனிங் வந்து
மேல இருக்கிற அந்த பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சி மருந்து அதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலோட்டமா இருக்கிற அந்த பூச்சி அதெல்லாமே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து காலிஃபிளவரை ஜஸ்ட் ஒரு சட்டியில போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்ல நெய் போட்டு அதை அப்படியே வறுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் அது மேல நெய் இல்ல தேங்காய் எண்ணெய் தடவி மைக்ரோவேவ் பண்ணி சாப்பிடலாம். இல்ல அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்து உப்பு மிளகு தூள் போட்டு சாப்பிடலாம். சோ இந்த 3 வகையான குக்கிங் தான் வந்து மேக்சிமம் காலிஃபிளவர்ல உள்ள சத்துக்களை நம்மளுக்கு கிடைக்க வைக்கும். காலிஃபிளவர் ரைஸ் இதுதான் வந்து கீட்டோ சமையல்ல ரொம்ப ஃபேமஸ். அதாவது ரைஸ் நம்ம ஜென்ரலா சாப்பிடுறப்போ அதுல வந்து ஹை கேலரி இருக்கு, நிறைய மாவுச்சத்து இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றோம் இல்லையா? சோ அதையும் நான் வந்து வேண்டாம் காலிஃபிளவர் ரைஸா சாப்பிடுறேன் அப்படின்னா, காலிஃபிளவர் வந்து சின்ன சின்ன பூவா கட் பண்ணி ஃபுட் ப்ராசஸர்ல போட்டு நீங்க சின்ன சின்னதா ரைஸ் மாதிரி அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சீக்கிரத்துல போட்டு சீச்சு கூட நீங்க சின்ன சின்னதா நீங்க ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க லேசா வதக்கிட்டு ஒரு சட்டியில வதக்கிட்டு அப்புறம் நீங்க அது மேல தயிர் போட்டு காலிஃபிளவர் கர்ட் ரைஸ் அப்படி சாப்பிடலாம். இல்ல அது மேல ஒரு குழம்பு ஊத்தி கூட சாப்பிடலாம். சோ இப்படி வந்து நீங்க காலிஃபிளவர் ரைஸ் அப்படி பண்ணலாம். இந்த காலிஃபிளவர் ஸ்டர் ஃப்ரை பண்ணதுலேயே வந்து ஒரு சீஸ் டிப்பை தொட்டு நீங்க சாப்பிடலாம் தாராளமா. நல்ல உங்களுக்கு அது ஃபில்லிங்கா இருக்கும். சீஸுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அப்புறம் நேச்சுரல் ஃபேட். பிளஸ் காலிஃபிளவர்ல எதுவுமே இல்லை, எல்லாமே லோ கேலரி லோ கார்ப்ஸ்ங்கிறனால அதை வந்து நீங்க சீஸ் டிப்ல தொட்டு அப்படியே சாப்பிடலாம். காலிஃபிளவர் கிரஸ்ட், பீட்சா கிரஸ்ட் அப்படின்னே இப்பெல்லாம் செய்யறாங்க. அது கூட நீங்க யூடியூப் வீடியோல பார்த்து அந்த கிரஸ்ட் தான் நம்மளுக்கு இருக்கிறதுலே கார்ப்ஸ், ஹை கார்ப்ஸ் இல்லையா? மத்ததெல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் போடுவாங்க. சோ நீங்க அதையுமே இந்த காலிஃபிளவர்ல காலிஃபிளவர் கிரஸ்ட் பீட்சா அப்படின்னு நீங்க செஞ்சு ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு இந்த காலிஃபிளவர் ரைஸ்ல வந்து கிச்சடி மாதிரி உப்மா இல்ல கிச்சடி மாதிரி கேரட் பீஸ் இதெல்லாம் போட்டு நீங்க கிச்சடி மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். சோ காலிஃபிளவரை எப்படிலாம் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நீங்க டிசைனா சாப்பிடலாம். ஏன்னா காலிஃபிளவர்னால நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வயிறு ஃபில்லிங்காவும் இருக்கு, நல்லா வெயிட்டும் குறையும், அதோட கூட நிறைய சத்துக்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவா நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ஒண்ணே ஒண்ணு கோபி 65 இந்த மாதிரி பண்ணி அதை டீப் ஃப்ரை மட்டும் பண்ணி சாப்பிடாதீங்க தயவு செய்து. ஷாலோ ஃப்ரை இல்லைன்னா டவா ஃப்ரை அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவ் பண்ணுங்க, ஸ்டீம் பண்ணுங்க. பெஸ்ட் வந்து ஸ்டீமிங் தான். சோ இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க. டீப் ஃப்ரை மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. பொதுவாக நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க, புரோட்டீன் உணவு அதிகமா எடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு வருது மேடம் அப்படி சொல்லி. சோ இந்த காலிஃபிளவர் சாப்பிடுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையும் ஈஸியா தீர்ந்துடும். ஏன்னா இந்த காலிஃபிளவர் வந்து உங்களுக்கு இன்சாலிபிள் ஃபைபர் இருக்கிறதுனால ஈஸியா மோஷன் போகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு பக்கம் ரைஸ், பஜ்ஜி, போண்டா, வடை, ஸ்வீட்னு சாப்பிட்டுட்டு காலிஃபிளவரையும் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிருமானா என்னோட ஆன்சர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கண்டிப்பா கிடையாது. எப்பயுமே சர்க்கரை உணவை தவிர்த்துட்டு மாவுச்சத்து உணவை கம்மியா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உணவுகளை அடிஷனலா சாப்பிடும் பொழுது பசி இல்லாம இருக்கும், நமக்கு ரொம்ப நேரத்துக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். அதனால வெயிட் குறையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி இதையும் வந்து மாவுச்சத்து அதிகமா இல்ல சர்க்கரை உணவுகளோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா வெயிட் லாஸ் ஆகாது. சோ டேஸ்டியா வேணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டேட்டோ அந்த கிழங்கு இந்த கிழங்குன்னு சொல்லி கிழங்கு வகை மாவுச்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகளை சாப்பிட்டுட்டு இருக்காம இந்த மாதிரி மாவுச்சத்து கேலரி எல்லாமே கம்மியா இருக்கக்கூடிய அதோட ஃபில்லிங்கா இருக்கக்கூடிய இந்த காலிஃபிளவரை நல்லா நிறையவே சாப்பிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.